கோவையில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம். கோவை செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். டிரைவராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 22ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் செட்டிப்பாளையத்தில் இருந்து காரச்சேரி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த தங்கராஜ் நேற்று இரவு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தார் தங்கராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் 5 பேருக்கு தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது கிட்னி மற்றும் லிவர் ஆகியவை தானம் செய்யப்பட்டு கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் KMCH மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. மூளை சாவடைந்த தங்கராஜின் உடல் உறுப்புகள் பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் முருகதாஸ் தலைமையில் சகுந்தலா, இந்துனேஷ், நித்யா, அழகுராஜ் உள்ளிட்ட டாக்டர் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்ராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தனர். மேலும் பிம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முருகதாஸ் பேசும்பொழுது, அரசு அனுமதியுடன் கடந்த 5 வருடங்களாக எங்களது மருத்துவமனை உடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து வருகிறது. மேலும் எங்களது மருத்துவமனையில் முடிந்தவரை தங்கராஜ் என்பவரது உடல் உறுப்புகள் 5 உயிர்களை காப்பாற்றும் வகையில் தங்கராஜ் குடும்பத்தினர் அனுமதியுடன் மற்றும் அரசு அனுமதி பெற்று மிக சிறந்த மருத்துவரின் உதவியுடன் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. இந்த உடல் உறுப்பு தானம் நமது சமுதாயத்தில் உயிர்களை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்று கூறினார்.
சிஹெச்சுக்கு அவங்களுக்கு இதே தான். ஓட்டி விட்டுருவோம், ஸ்பீடாக ஓடி அந்த மாதிரி ஓட்டி கன்வெர்ட் பண்ணிடுவோம் டைம் லேப்ஸை. 5 நிமிஷம் 6 நிமிஷம் 30 செகண்ட் ஆகும், அந்த 1 நிமிஷத்தில் முடியும். ஸ்டேட்டஸே வச்சிடலாம். வாக்கி டாக்கி இதில் சொல்லி நிறுத்தணும். வணக்கம், நான் டாக்டர் முருகதாஸ், கோவை சுந்தராபுரம் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர். கடந்த 22/12/24 அன்று மாலை 5 மணிக்கு கோவை காரச்சேரியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் அடிபட்டு தலையில் அடிபட்டு எங்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று இரவு வரை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மூளை சாவு அடைந்து விட்டதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம். நேற்று இரவு தான் உறுதிப்படுத்தினோம். 2 முறை உறுதிப்படுத்தி எங்களுடைய மருத்துவ குழு, நான், டாக்டர் சகுந்தலா, டாக்டர் நித்யா, டாக்டர் இந்துனேஷ், மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் அனைவரும் சேர்ந்து அதை உறுதிப்படுத்திவிட்டு தமிழக அரசுக்கு டிரான்ஸ்பிளான்ட் டீமுக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தினோம். அதன் பிறகு அவர்கள் உத்தரவின் பேரிலே உறுப்பு தானம் செய்ய அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதற்கு முன்பாக அந்த அவருடைய குடும்பத்தினை சேர்ந்த அவருடைய மகள் அனைவருமே பெரிய மனது வைத்து இவ்வளவுடைய சோகத்திலுமே அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்துள்ளதை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். அவர்கள் அனுமதியை பெற்று நேற்று இரவு முடிவு செய்து இன்று காலையிலே நாங்கள் 6 மணிக்கு கோவை மெடிக்கல் சென்டர் கோயம்புத்தூர், ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், எங்கள் மருத்துவமனை அனைவரும் இணைந்து அந்த கல்லீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல், தென் தோல் மற்றும் இருதயம் அனைத்தையுமே அறுவை சிகிச்சை செய்து அதை தானமாக அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நன்றாக கடமையாற்றிய எங்கள் காவல்துறையை சேர்ந்த எங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்புத்தூர் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தானம் செய்து கொடுத்த அந்த குடும்பத்துக்கு மிக்க நன்றி. இதன் போல சமுதாயத்துக்கு மனமும் வந்து அவர்கள் உதவி செய்துள்ளதை நாங்கள் எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றோம். மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அவர்களுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.